வல்லமையின் மாதம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டு. பல மாதங்களுக்கு முன்பதாக தேவன் போன வருடமே எங்களுக்கு சொல்லியிருந்தார் இந்த மாதத்தை குறித்து. எந்த விதமான வல்லமை நாங்கள் விசுவசிக்க வேண்டும். இந்த பூமியிலே ஒரு வல்லமை வெளியே வேலை செய்யவில்லை. இந்த பூமியிலே வல்லமை எங்களுக்குள்ளே வேலை செய்கின்றது. நன்றாக கவனமாக அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான செய்தி இந்த செய்தி. அடுத்த முக்கியமான காரியம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கின்ற பலனை எங்களுக்கு தந்திருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் தகப்பன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் கூடாக சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் செழிப்பினுடைய ஓரத்தில் இருக்கவில்லை, செழிப்பினுடைய நிறைவிலே இருக்கின்றோம். ஐஸ்வர்யத்தின் நிறைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவசித்து சொல்லுகின்ற இந்த நிமிஷம் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே உங்களுக்கு நிறைவாவதாக. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கின்ற ஒரு தெய்வீக பலன் உங்களுக்கு உண்டாகி நீங்கள் செய்வது எல்லாம் அதிகமாக வெற்றி பெறும்படியாக நான் வாழ்த்தி இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நல்லா இருப்பீர்கள்.